மழைக்காலங்கள்ல சூடா டீ கூட ஒரு பக்கோடாவை கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா குளிருக்கு அவ்வளவு இதமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பக்கோடாவை மொறு மொறுன்னு வீட்லயும் செய்ய முடியும். வெங்காய பக்கோடா செய்யறதுக்காக 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா அரிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காய பக்கோடாக்காக 1 தேக்கரண்டி சீரகத்தை வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப இஞ்சி பூண்டு, வறுத்து எடுத்துக்கிட்ட சீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் அம்மியில தனித்தனியா அரைச்சு எடுத்துக்குவோம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்து கூட 3 பச்சை மிளகாய அரிஞ்சு சேர்த்துப்போம். ஒரு தேக்கரண்டி வறுத்து அரைச்ச சீரகம், 1 தேக்கரண்டி அரைச்சு வச்சிருந்த கொத்தமல்லி, 1 தேக்கரண்டி அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய், அதே அளவு அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு, 1 தேக்கரண்டி வறுக்காத சீரகத்தை கையால நசுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இப்ப நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட வெங்காயத்தை நல்லா முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே பிசைய ஆரம்பிச்சிருவோம். இப்ப இது கூடவே 250 கிராம் கடலை மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நாலு தேக்கரண்டி அரிசி மாவு சேர்த்தரலாம். இப்ப 1 தேக்கரண்டி அளவு மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு எந்த அளவுக்கு கட்டியா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியா பிசைஞ்சிருவோம். மிதமான சூடு இருக்கிற எண்ணெயில பக்கோடாவை இப்ப பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். பக்கோடா கருகிடாம 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு சரியான பதத்துல எடுத்துடலாம். கலக்கிக்கிட்ட எல்லா மாவையும் பக்கோடாவா சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காய பக்கோடா சுவையா நல்லா மொறு மொறுன்னு இருந்தது. மழைக்காலங்கள்லயும் மதிய நேரத்திலயும் டீயோட சேர்த்து சாப்பிட சரியான நொறுக்கு தீனி.